யார் அதை ஒளியறது? வெளில வாங்க. கமின் சொல்லுங்க. Yes, hey, come in. Yeah, come in. Tuk tuk tuk. Okay. Ulla varala. Welcome to my show. And this is cameraman Chandru and myself Benny. Gomateshwara statue. கோமட்டேஸ்வரர் ஸ்டாச்சு. அது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவங்க தான் நம்ம ட்ரிப்போட பிளானர், உள்ளூர்காரி. ஸோ அவங்க தான் நம்ம சொல்ல போறாங்க எல்லாமே. ஓகே. முடியாமல் தவிக்கும் எமது குரூ மெம்பர்கள். நடிப்பா, ஃபிட்னஸ் சேலஞ்சில் நடிப்பா. மேலே வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் லொக்கேஷன் நான் போகிறேன். யார் அதை ஒளியறது? வெளில வாங்க. கமின் சொல்லுங்க. Yes, hey, come in. Yeah, come in. Tuk tuk tuk. Ulla varala. Welcome to my show. And this is cameraman Chandru and myself Benny. ஓகேவா? இங்க தான் நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் லொகேஷன் போறோம். நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கடா போறோம்? Gomateshwara statue. கோமட்டேஸ்வரர் ஸ்டாச்சு. அது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவங்க தான் நம்ம ட்ரிப்போட பிளானர், உள்ளூர்காரி. ஸோ அவங்க தான் நம்ம சொல்ல போறாங்க எல்லாமே. ஓகே. முடியாமல் தவிக்கும் எமது குரூ மெம்பர்கள். உடனுக்குடன் உங்களுக்கான செய்திகள் தந்து கொண்டிருப்பவர். எனக்கு ஒரு டவுட்டு. பிஸ்னஸ் சேலஞ்ச் பண்ற உங்களுக்கே நடக்க முடியலனா நான் சொல்றேன். அது ரீசன் வந்து எதுக்குன்னா, இப்பதான் நாங்க வந்து ஹெவியா ஃபுட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ம இப்போ ட்ரெக்கிங் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் டயர்டா தான் நாங்க இருக்கோம். கரெக்டு தான். ஏறு 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 கேமராமேன், ஏறுப்பா ஏறுப்பா. அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. லஞ்ச் சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டு அப்படியே இதுவாகிட்டாங்க. நம்ம வழக்கம் போல காடு மேடு பள்ளம் எதையும் பாராமல் உங்களுக்காக நடந்து கொண்டே மேலே செல்கிறோம். சென்று அதுக்கு மேல போத்தல அச்சிடாத. இங்க போட்டா வியூ போட்டா பாருங்க வியூ என்ன மேல பண்ணா தெரியும்? ஒண்ணு மேல போலாம். எல்லாம் நடிப்பா, ஃபிட்னஸ் சேலஞ்சில் நடிப்பா. இந்த வெயில்ல சாப்பிட்ட உடனே eating போனா யாருக்கு அந்த டயர்டா தானங்க இருக்கும். இருக்காது, எங்களுக்கெல்லாம் இருக்காது. சந்துரு போட்டா ஓடுறா சந்துரு. கமான், ரெடி 1 2 3. அங்க ஒரு டெம்பிள் இருக்கியா? அங்க பாரியா, அதானே டெம்பிள். அதுலயும் ஏறணும் போலாயா? ஸோ ஃபைனலாக மேலே வந்துட்டங்க. மேலே வந்தாச்சு. இவர் பார்க்குறது புத்தா மாதிரி தானே இருக்காரு. புத்திஸ்ட் டெம்பிள் தானே? ஆமாம், புத்தா மாதிரி தான் இருக்காரு. இது ஒரு கோட்டை மேலே ஒரு கோயில். ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்து விட்டார்கள்.
நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்டாச்சு, இது வந்து புத்தாவோட ஸ்டாச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு புத்தா நின்றுட்டுருக்காரு. நிறையா இது லாஃபிங் புத்தா பார்த்துருப்போம், சிரிக்கிறது அதான் தமிழில், அண்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்லீப்பிங் புத்தா பார்த்துருப்போம், நிறையா இருக்கும்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்க ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. 42 ஃபீட்டுக்கு ஹைட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து என்ன, இதோட நிலைப்பாடு என்னென்னா இருக்கிறதுலே மெடிடேஷனில் இதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது பொசிஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 590 வருஷம் 590 இயர்ஸ் வந்து ஓல்டு. ஓகே, அந்த ஸ்டாச்சு. பாகுபலிக்கும் இந்த ஒரு புத்தா இதுக்கும் வந்து என்ன கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் புராண கதைகள் அப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறப்போ பாகுபலின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூநூல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன்லான்ட்டு திருப்பி வரும்போது அவர் சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஆள் வைங்களா, வசதியிலும் வாய்ப்பில் இல்லை, எல்லாமே பெரிய ஆளாக இருந்திருக்காரு. வரவையில் அவர் சொசைட்டியில் பார்க்குறாரு, ஒரு ஏழை பார்க்குறாங்க, ட்ரெஸ் இல்லாமல் பார்க்குறாங்க. அண்ட் தென் வரவையில் ஒரு பணத்தை வந்து கிரிமினேட் பண்ண போகிறதாலும் சரி, அவங்க எப்படி இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்குறாரு. சொசைட்டியில் என்ன நடக்குது அவர் சுற்றி நடக்கிறத பார்க்குறாரு. ஒரு சிலவங்க ஏன்னா விழுந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்னு நிறையா விஷயங்களை பார்க்குறப்போ அவருக்குள்ளே வருது. அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவர் வந்து வரும்போது பூநூல் போட்டு வரும்போது அதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இம்பேக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த இதில் இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை திறந்து ஒரு நிலை அடையணும்னு சொல்லிட்டு இது பண்ணது இந்த மெடிடேஷன். அதுதான் தியானம்ன்றது தான் ஒரு கரெக்டான ஒரு வேயாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸோ இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காரு. அண்ட் நான் வந்து புத்தான்னு சொன்னேன்ல, ஆக்சுவலாக இது வந்து அப்படி புத்தா மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து புத்தா கிடையாது, அது கோகுண்டேஸ்வரா ஏதோ சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவரோட பேர் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இதுதான் வந்து ஏஷியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுவான்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி நான் இங்கே வந்தது, இங்கே பார்க்குறது எல்லாம் இது பிளான்லே கிடையாது. அங்கே ஒரு ஸ்பாட் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன், அந்த ஸ்பாட்டு க்ளோஸ் ஆனாலும் இங்கே வந்தேன். இது வந்து பை சான்ஸ் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் சூப்பரான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. இந்த பாகுபலி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்தை பற்றியும் ஒரு மனுஷனை பற்றியும் அது எப்படி ஒரு மதமாக மாறுச்சுன்றதை பற்றியும் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஒரு லெசனோட நான் இந்த பிளேஸ்லேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு நான் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.